Good morning, student. Today class white blood corpuscles, leukocytes. Last class we discussed about blood and components of blood. இதெல்லாம் பார்த்தோம் சரியா. ஸோ பிளட்னா என்ன, வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பிளட்ஸ், பிளாஸ்மா, பிளட் செல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ பிளட்டில் பிளாஸ்மா 55% இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளட் செல்ஸ் வந்து 45% இருக்குன்னு பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ பிளாஸ்மாவில் கேஸஸ், ஹார்மோன்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் எக்ஸெட்ரா இதெல்லாமே பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அது என்ன மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது பிளட்டு, பிளாஸ்மா சரிங்களா. ஸோ அது என்ன மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுது அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா there are 3 different types of blood cells are present. One is RBC and other one is WBC. Next platelets, RBC, WBC and platelets, red blood cells, white blood cells and thrombocytes இதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கடைசியாக என்ன எங்கே முடித்தோம் அப்படின்னா RBC வந்து லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிருப்போம். RBC is a circular shape, biconcave, non-nucleotide. It is a respiratory pigments are present, that is called hemoglobin. Hemoglobin function carrying oxygen. ஸோ ஆக்சிஜன் கேரி பண்ணுறதுனால இந்த ஹீமோக்ளோபின் இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா 120 days. ஃபார்ம் ஆகிறது வந்து போன் மேரோ, டெஸ்டைட் ஆகிறது வந்து ஸ்ப்ளீன் அண்டு லிவர் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். இது வந்து லாஸ்ட் கிளாஸில் முடித்தோம் RBC. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு WBC. RBCக்கு அடுத்து WBC அதர்வைஸ் கால்டு லியூக்கோசைட்ஸ். WBC இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லியூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஸோ RBCன்றது வந்து ரெட் பிளட் செல்ஸ், எரித்ரோசைட். WBC ஒயிட் பிளட் செல்ஸ், தட் இஸ் கால்டு லியூக்கோசைட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். WBC ஆர் கலர்லெஸ். ஸோ RBCக்கு WBC இதுதான் வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்சியேஷன் சரியா. RBC எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப், பைகான்கேவ், ரெட் கலர் அப்படின்னு பார்த்துருப்போம் சரியா. ஸோ அதுதான். ஸோ WBC என்ன அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப் சரியா, இந்த ஷேப்பில் தான் இருக்கும், இர்ரெகுலர் ஷேப், கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது வந்து இது வந்து கலர்லெஸ் சரியா. ஏன் இது வந்து கலர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் சரியா. இந்த பர்டிகுலர் பிளஸ் என்ன ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஸோ நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம், ஹீமோக்ளோபின்ஸ் தான் மேக்ஸிமம் ஹீமோக்ளோபின் தான் பண்ணால் கலரை கொடுக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஹீமோக்ளோபின்ஸ் தான் வந்து பிளட்டுக்கு தேவையான கலரை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஹீமோக்ளோபின் ஆப்சண்டாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ். ஸோ தட் இஸ் கால்டு ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். They do not have the hemoglobin and are nucleated cell. ஸோ அங்கே என்ன பார்த்துருப்போம்னா நான் நியூக்ளியஸ். இங்கே RBCயில் வந்து நான் நியூக்ளியஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியேட்டட் செல்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா. RBCயும் WBCயும் மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இதுதாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. RBCயும் WBCயும் மேஜர் டிஃப்ரெண்ட். RBC WBC. ஸோ இது வந்து சர்க்குலர், இது வந்து இர்ரெகுலர், பைகான்கேவ் இருக்கும், இது வந்து இரகுலர் ஷேப் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் இருக்கும், இது வந்து கலர்லெஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ இதான் பார்த்திங்கன்னா RBCக்கும் WBCக்கும் மேஜர் ரோல், மேஜர் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இது நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ. ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WBC இட் இஸ் ஃபவுண்ட் இன் த போன் மேரோவில் இருக்கும், எலும்பு மஜ்ஜையில் இருக்கும், ஸ்பிளைனில் இருக்குது, தைமஸில் இருக்குது அண்ட் லிம்ஃப் நோடில் இருக்குது சரியா. ஸோ RBC எங்கெல்லாம் இருக்குதுன்னா போன் மேரோவில் இருக்கும், ஸ்ப்ளீனில் இருக்கும், தைமஸில் இருக்கும், லிம்ஃப் நோடு இருக்குது. தேர் ஆர் கேப்பபிள் ஆஃப் அமிபாய்டு மூவ்மெண்ட். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்னா அமிபாய்டு மூவ்மெண்ட். அமிபா மாதிரி என்ன பண்ணால் மெல்ல என்ன பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அமிபாய்டு மூவ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இது வந்து WBC சரிங்களா. ஸோ இது இருக்குது. The white blood corpuscles can be grouped into 2 categories. ரொம்ப முக்கியமானது. ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா 2 கேட்டகரிஸாக பிரிச்சோம். ஒன் இஸ் கிரானுலோசைட் அண்ட் அதர் ஒன் இஸ் ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் அண்டு ஏ கிரானுலோசைட். கிரானுலோசைட்ஸ் மீன் துகள்கள் நிறைந்தவை, presence of granules. கிரானுலோசைட் மீன் presence of granules. இங்கே ஏ கிரானுல்ஸ், ஏ மீன்ஸ் ஆப்ஷன், நல்லா தெரிஞ்சுங்க. ஏனா வந்து ஆப்ஷன்ட்டு, ஏ கிரானுல்ஸ்னால் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிரானுலோசைட், ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், துகள்கள் அற்றவை. ஸோ இது வந்து துகள்கள் உடையவை, இது வந்து துகள்கள் அற்றவை, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதில் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கிரானுலோசைட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம WBC ஒயிட் பிளட் செல்ஸ் லியூக்கோசைட்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ ஒன் இஸ் நியூட்ரோஃபில்,
பேசோஃபில், ஈசனோஃபில், லிம்போசைட் அண்ட் மோனோசைட் அப்படின்ட்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த 5ல் ஃபஸ்ட்டு 3 நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில் இது மூணுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரானுலோசைட்ஸ். இது மூணுமே வந்து கிரானுலோசைட். ஸோ இந்த ஏ கிரானுலோசைட்ஸ் என்னக்குன்னா லிம்போசைட்ஸ் இருக்கும் அண்டு மோனோசைட்ஸ் இருக்கும். லிம்போசைட், மோனோசைட் வந்து ஏ கிரானுலோசைட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் எல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கிரானுலோசைட். த கண்டென்ட் கிரானுவல்ஸ் இந்த சைட்டோபிளாசம். சரிங்களா? இந்த சைட்டோபிளாசம் இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஸோ சென்ட்ரல் செல், இது வந்து செல்லு, இதெல்லாமே என்ன சைட்டோபிளாசம் சொல்லுவோம். இது வந்து உள்ள நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை கவர் பண்ண மாதிரி மைன்யூட்டாக கிரானுவல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா கிரானுவல்ஸ். இந்த சைட்டோபிளாசம் இந்த பார்ட் சென்டர், இந்த செல்வாளுக்கு அடுத்த பார்ட் எல்லாமே வந்து சைட்டோபிளாசம் பார்த்து சொல்லலாம். சைட்டோபிளாசத்தை ஃபுல் அண்ட் என்ன பண்ணால் கிரானுவல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். த கண்டென்ட் கிரானுவல்ஸ் இந்த சைட்டோபிளாசம். த நியூக்ளியஸ் இஸ் இர்ரெகுலர் ஆர் லோப்டு. இர்ரெகுலர் ஷேப். நியூக்ளியஸ் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கும். இர்ரெகுலர் ஷேப் அதான் சொல்லியிருக்கும். த கிரானுலோசைட் ஆர் த த்ரீ டைப்ஸ். ஸோ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில், next basophil, eosinophil and basophil. Neutrophil, eosinophil and basophil. There are 3 different types of granulocytes. So first one neutrophils. A neutrophil otherwise called PMN. Neutrophils நம்ம என்ன சொல்றோம் அப்படினா PMN. PMN. PM means polymorphonuclear neutrophil. Polymorphonuclear neutrophil. Polymorphonuclear neutrophil. So short form தான் நம்ம என்ன சொல்லணும் PMN. சரிங்களா? ஸோ PMN என்ன அப்படின்னு பார்க்கலாம். There are the large in size, the 2 to 7 lobed nucleus. ஸோ அதுதான் இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ 2 to 7 lobed nucleus அப்படின்னு சொல்கிறோம். இல்லையா? ஸோ அந்த நியூக்ளியஸோட அந்த முகங்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு 2லேருந்து கிட்டத்தட்ட 7 வடிவத்தில் இருக்கும். அந்த ஃபோல்டான மாதிரி லோப்டு அப்படின்னு சொல்லுவோம், கதுப்பு. சரியா? தெர் ஆர் லார்ஜ் இன் சைஸ், பெரிய சைஸில் இருக்குது. அண்ட் ஹேவ் த 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ். கிட்டத்தட்ட 2லேருந்து 7 வகையான இந்த லோப்டு வந்து இந்த நியூக்ளியஸில் இருந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த லோப்டு இருக்கிறனால தான் இது பேர் வந்து பாலி மீன்ஸ் மெனி. சரியா? ஸோ அளவுக்கு அதிகமான அந்த உருவ அமைப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பாலிமார்போ நியூக்ளியர் நியூட்ரோஃபில். திஸ் கார்பல்ஸ் ஃபார்ம் 60 to 65% ஆஃப் த டோட்டல் லியூகோசைட். டோட்டல் லியூகோசைட்ஸில் இது அளவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 60 to 65% ஆஃப் லியூகோசைட்ஸ் இது வந்து இருந்திருக்கும். த நம்பர் ஆர் இன்க்ரீஸ் டூரிங் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன். இந்த நம்பரு அப்படியே ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் டைம்லேயும் அண்ட் இன்ஃப்ளமேஷன் டைம்லேயும். இல்லையா? ஸோ இன்ஃபெக்ஷன் பாடிக்குள்ளே ஏதாச்சும் மைக்ரோஸ் உள்ள என்ட்ரு ஆகுனா அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அழிக்கிறதுக்காக என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் என்ன பண்ணால் இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் வீங்கிறது இல்லையா, ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு வச்சு அந்த இடத்துல ஏதாவது விழுந்த உடனே நம்மளுக்கு என்ன பண்ணால் அடிப்படுது, அந்த இடத்துல பர்டிகுலர் ப்ளஸ் என்ன பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே வீங்கி போயிடும், இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற இந்த நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து நியூட்ரோஃபில் அதர்வைஸ் கால்டு PMN, பாலிமார்போநியூக்ளியர் நியூட்ரோஃபில். லார்ஜ் சைஸில் இருக்குது. 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 60 to 65% இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அண்டு இன்ஃப்ளமேஷன் டைமில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நியூட்ரோஃபில். ஸோ நெக்ஸ்ட் ஈசனோஃபில். It is a bilobed nucleus and consists 2 to 3% total nucleoside. ஸோ டோட்டல் நியூக்ளியோசைட்ஸில் இது வந்து 2 to 3% இருக்குது. சரியா? பைலோப்டு நியூக்ளியஸ் 2 லோப் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்துகிட்ருக்கும். பைலோப்டு நியூக்ளியஸ் 2 தான் இருக்குது. இல்லை நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் கூட 1 மார்க் கேட்பாங்க. சரி, பைலோப்டு நியூக்ளியஸ்னால் என்ன சொல்கிறோம்னா இது ஈஸ்னோஃபில்ஸ். சரிங்களா? 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ். Bilobed nucleus and constitute them 2 to 3% of total leukocyte. Their number increase during condition of allergy and parasitic infection. ஏதாச்சும் பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் டைமில் இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லாட்டி வந்து அலர்ஜி டைமில் இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது அலர்ஜி இருக்கு இல்லையா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அலர்ஜி மீன்ஸ் அலர்ஜி அதர்வைஸ் கால்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அளவுக்கு அதிகமான இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். அதுதான்
அதிகப்படியான அந்த உணர்வு நிலை, ஸோ அது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அலர்ஜி, அந்த டைம்லேயும் பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன், ஏதாச்சும் பேராசிட்டிக் ஆர்கனிசம் அது வந்து அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இட் பிரிங்ஸ் அபவுட் த டிடாக்சிபேஷன் ஆஃப் டாக்ஸின். சரியா, டாக்ஸினோட அந்த பவர் என்ன பண்ணால் குறைக்க ஆரம்பிக்கும். நச்சுத்தன்மை ஏதாச்சும் உள்ள வச்சு அது என்ன பண்ணால் குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஈசனோஃபில்ஸ். ஈசனோஃபில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைலோப்டு நியூக்ளியஸ் 2 to 3% இருக்கும் டோட்டல் லியூக்கோசைட்ஸில். இதோட ஃபங்க்ஷன் எப்போ அதிகமாக அப்படின்னா எப்போ அதிகமாக அலர்ஜி டைம்லையும் பேராசிட்டிக் டைமில் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஈசனோஃபில். நெக்ஸ்ட் பேசோஃபில். பேசோஃபில் லோப்டு நியூக்ளியஸ். லோப்டு நியூக்ளியஸ் சொல்லலாம். இந்த ஃபார்ம் 0.5 to 1%. ஸோ இதோட டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 0.5 to 1% இருக்குது அப் டோட்டல் லியூக்கோசைட். த ரிலீசஸ் ஆஃப் கெமிக்கல் டூரிங் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த டைமில் இந்த ரிலீசஸ் ஆஃப் கெமிக்கல் டூரிங் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் டைமில் என்ன பண்ணது வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. சரியா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசோஃபில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோப்டு நியூக்ளியஸ் சொல்லுவோம். ப்ளஸ் 0.5 to 1% இருக்குது டோட்டல் லியூக்கோசைட்ஸில். இந்த கெமிக்கல் டூரிங் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் டைமில் என்ன பண்ணது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா, ஸோ இதெல்லாமே வந்து பேசோஃபில்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரானுலோசைட்ஸ் பார்த்துருக்கோம். கிரானுலோசைட்ஸ் 3 டைப்ஸ்: நியூட்ரோஃபில், ஈசனோஃபில் அண்டு பேசோஃபில். நெக்ஸ்ட் ஒன் ஏ கிரானுலோசைட். கிரானுவல்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இந்த சைட்டோபிளாசம் செல். இந்த சைட்டோபிளாசத்தில் என்ன பண்ணால் கிரானுவல்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ஏ கிரானுலோசைட்ஸ் ஆர் 2 டைப்ஸ், 2 வகையாக இருக்குது. ஒன் இஸ் லிம்போசைட் அண்ட் அதர் ஒன் இஸ் மோனோசைட். லிம்போசைட் அண்டு மோனோசைட் அப்படின்ட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இல்லையா, ஸோ இங்கே நம்ம கிரானுலோசைட்டில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இங்கே ஏ கிரானுலோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லிம்போசைட்ஸ், இன்னொன்று வந்து மோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 2 இருக்கும். லிம்போசைட் தெர் ஆர் அபவுட் த 20 to 25%. ரொம்ப முக்கியமானது. இல்லையா, ஸோ 20 to 25% ஆஃப் டோட்டல் லியூக்கோசைட்ஸில் 20 to 20% இருக்கும். த டோட்டல் லியூக்கோசைட் த ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி டூரிங் த பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும்போதோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்கு தேவையான ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பாடி தேவையான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இது லிம்போசைட் சொல்லுவோம். லிம்போசைட்ஸில் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன் இஸ் T lymphocyte and other one is B lymphocyte. So T lymphocyte and B lymphocyte. T lymphocyte other is called T cell. B lymphocyte other is called B cell. ஸோ ரொம்ப முக்கியமானது T செல்ஸும் B செல்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. லிம்போசைட் நம்மளுக்கு தேவையான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன். பாக்டீரியல் டைம்லையோ இல்லை வைரஸ் இன்ஃபெக்ஷன் டைம்லையோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் இது வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். B செல்ஸ் அண்டு T செல்ஸ். அதோட ரொம்ப முக்கியமானது இட் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் லியூக்கோசைட்ஸ். 1 மார்க் கேட்பாங்க. இல்லையா, ஸ்மாலஸ்ட் லியூக்கோசைட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூக்கோசைட்ஸ். ஸ்மாலஸ்ட் லிம்போசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூக்கோசைட்ஸ் தான் சொல்லுவோம். சரி ஸ்மாலஸ்ட் லியூக்கோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா லிம்போசைட். லியூக்கோசைட்ஸ் அப்படின்றது வந்து டபிள்யூபிசியில் ஒரு டைப் தான் வந்து லிம்போசைட். ஸ்மாலஸ்ட் லியூக்கோசைட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிம்போசைட்ஸ் வந்து சொல்கிறோம். சரியா, அப்போ லார்ஜஸ்ட் லியூக்கோசைட்ஸ் எதுனா மோனோசைட். லார்ஜஸ்ட் லியூக்கோசைட்ஸ் வந்து மோனோசைட். நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்மாலஸ்ட் லியூக்கோசைட்ஸ் வந்து லிம்போசைடு, லார்ஜஸ்ட் டபிள்யூபிசிஎல்ஸ் வந்து மோனோசைட். ரொம்ப முக்கியமானது இது பாருங்கள். இதுதான் வந்து லிம்போசைட். 20 to 20% இருக்கும் டோட்டல் வால்யூமில். இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் மோனோசைட். There are the largest of leukocyte and are the amoeboid in shape. இது எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமீபாய்ட் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரொம்ப முக்கியமானது அமீபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அதே சமயத்தில் லார்ஜஸ்ட் லியூக்கோசைட்ஸ் பார்த்தா சொன்னேன் இல்லையா, அதுதான் லார்ஜஸ்ட் லியூக்கோசைட்ஸ் வந்து மோனோசைட். These cells form the 5 to 6% of total leukocytes. ஸோ டோட்டலில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 to 6% இருக்கும். There are the phagocytic and Engelf bacteria. Phagocytic means cell eating cell. செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். பாகோசைட்டிக்னா செல் விழுங்குதல். சரியா, ஸோ செல் என்ன பண்ணால் பிடிச்சி கேப்சர் பண்ணிவிடும். ஏதாச்சும் மைக்ரோப்ஸ் செல் வழியாக செல்ஸை போய்ட்டு அட்டாக் பண்ண மைக்ரோப்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த அஃபெக்டான செல்ஸை இந்த மாதிரி நார்மல் செல்ஸ் போய்ட்டு என்ன பண்ணது வந்து அப்படி பிடிச்சி வந்து விழுங்க ஆரம்பிக்கும். எங்கல்ஃப் பண்ணுது. சரியா, அந்த பாக்டீரியா வந்துன்னா அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் மோனோசைட்ஸ். சரியா, பாருங்கள் லார்ஜஸ்ட் லியூக்கோசைட்ஸ் சொல்கிறோம். மோனோசைட் வந்து லார்ஜஸ்ட் லியூக்கோசைட்ஸு அமீபாய்ட் ஷேப்பில் இருக்குது.
5 to 6% இருக்கும். ஸோ இது முக்கியமான ஃபங்க்ஷன் பாகோசைட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ பாகோசைட்டிக் மீன்ஸ் செல் ஈட்டிங் செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஸோ டோட்டலாக இப்போ நம்ம பார்த்தது வந்து ஏ கிரானுலோசைட் 2 டைப்ஸு, லிம்போசைட் அண்டு மோனோசைட். இல்லைங்களா? ஸோ டோட்டலாக நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாமே என்ன சொல்லணும் அப்படின்னா லியூக்கோசைட் WBC. இல்லைங்களா? ஸோ WBCயில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸு: நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், லிம்போசைட், மோனோசைட். Yeah. So first 3 neutrophils, eosinophils, basophils, they are the granulocytes. இதில் 3 நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரானுலோசைட்ஸு, லிம்போசைட் அண்ட் மோனோசைட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ கிரானுலோசைட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இது வந்து பார்த்துருக்கோம். அடுத்து பிளாட்லெட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்டு த்ரம்போசைட்ஸ். பிளாட்லெட்ஸ் நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரம்போசைட் சொல்கிறோம். சரியா? திஸ் ஆர் த ஸ்மால் அண்ட் கலர்லெஸ். இதெல்லாமே எப்படி பார்த்தா சின்னதாக இருக்குது, அதே சமயத்தில் இது வந்து அப்படின்னா கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸ்மால் ஆர் கலர்லெஸ். தே do not have நியூக்ளியஸ். இதில் வந்து நியூக்ளியஸ் எல்லாம் கிடையாது. தேர் ஆர் about the 250,000 to 4 lakh plates cubic millimeter. 1 cubic millimeter எவ்வளோ இருக்குதுன்னா 250,000 to 4 lakhs வரைக்கும் இருக்குது ஆஃப் த பிளட். லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளாட் 8 to 10 days. பாருங்கள், இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 to 10 days தான். சரி, அதுக்குள்ளே இது வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து செஞ்சுட்டு டெஸ்ட்ராய்ட் ஆக ஆரம்பிக்கும். இது இருக்குது. த ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த கிளாட்டிங் ஆஃப் பிளட். ரொம்ப முக்கியமானது. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ், ரத்தத்தை உறைய வைக்கிறது. நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து இன்ஜுரி ஆகுதுன்னு வச்சுக்க பிளட் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடனே பிளட் ரிமூவ் ஆனதுக்கு உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணால் கிளாட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கிளாட் ஆகிறதுக்கு காரணம் என்ன பண்ணா நம்ம பாடியில் இந்த பிளாட்லெட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் பிளாட்லெட்ஸ் அதோட கவுண்டிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா பிளட் கிளாட் ஆகிற ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். பிளட் கிளாட்டே ஆகாது, அப்படியே பிளட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஏற்படுது. They play important role in the role of clotting of blood. Platelets form clot at the site of injury and prevent the blood loss. எந்த இடத்துல இன்ஜுரி ஆகுதோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய்ட்டு என்ன பண்ணால் அந்த எல்லாமே வந்து இன்ஜுரி ஆன பிளேஸில் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? ஸோ பிளாக் பண்ணிவிட்டு பிளட் லாஸ் ஆகிறது வந்து தடுக்க ஆரம்பிக்குது. இது வந்து பிளாட்லெட்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இது வந்து பிளாட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மோர் டு நோ பார்த்துக்கோ. அனிமியா, டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட். RBC குறைஞ்சி போச்சுன்னா ஒரு டிசீஸ் ஏற்படும். தட் இஸ் கால்டு அனிமியா. அனிமியானா ரொம்ப அனிமிக் கண்டிஷன். சரியா? ரொம்ப ஒரு மாதிரியாக சோர்வியாக இருக்கிறது, டயர்ட்னஸாக இருக்கும், சோர்வியாக இருக்கும், ஸ்டெடியாக நிற்க முடியாது, அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா அனிமிக் கண்டிஷன், அனிமியான்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அனிமியா மீன்ஸ் டிக்ரீஸ் இன் எரித்ரோசைட், RBC. ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ அனிமியானா டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ், RBC குறைவாக இருக்கிறதுனால ஏற்படுறது வந்து அனிமியா. லீகோசைட்டோசிஸ் எதுனா இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் லீகோசைட். நம்மளோட அந்த லீகோசைட் WBC வந்து அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம என்ன சொல்லலாம் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ். சரியா? சொல்கிறோம். நெக்ஸ்ட் லீகோபீனியா, டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் லீகோசைட். லீகோபீனியான்றது வந்து டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ் வந்து குறையிறது, வெள்ளை அணுக்கள் வந்து குறையிறது. நம்ம என்ன சொல்லணும்னா லீகோபீனியா. WBC இன்க்ரீஸ் ஆகுது நம்ம என்ன சொல்லலாம் லீகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் த்ரம்போசைட்டோபீனியான்றது டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் த்ரம்போசைட். ஸோ த்ரம்போசைட் பிளாட்லெட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, த்ரம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு RBC குறையிறது அனிமியா, WBC இன்க்ரீஸ் ஆகுது வந்து லீகோசைட்டோசிஸ், WBC குறையிறது வந்து லீகோபீனியா, த்ரம்போசைட் குறையிறது வந்து த்ரம்போசைட்டோபீனியா. இல்லை, ஸோ இது எல்லாமே நான் இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா WBC பிளட் டோட்டலாக வந்து பிளட் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ RBC பார்த்துருக்கோம், WBC பார்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து பிளாட்லெட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதோடு இருக்கட்டும், மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.